பிள்ளைகளை பற்றி இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் இயேசு சென்ற வீடுகளை பற்றி நம்ம யோசித்தோம். ஆனால் இதுதான் இப்போது என் இதயத்தில் பாரமாக இருக்குது. அதை நான் சொல்கிறது எனக்கு அவசியமாக தெரியுது. ஆதியாகமம் புத்தகம் 42ஆம் அதிகாரம். எனக்கே என் எழுத்தே புரிய மாட்டேங்குது. கரெக்ட், 11ஆம் வசனம். The book of Genesis, chapter 42, verse 11. பிள்ளைகளை பற்றிய முழு பொறுப்பிலே, பெரிய பொறுப்பிலே, முழு பொறுப்பிலேன்னு சொல்கிறது தப்பு தான், பெரிய பொறுப்பிலே, சரியான பொறுப்பிலே பெற்ற தாய் இருக்கிறாள். அதுக்காக தான் இதெல்லாம் நிறைய தடவை சொல்லிட்டேன். எல்லா விதமான நினைவுகளுக்கு பின்னே, ஆலோசனைகளுக்கு பின்னே, கால சமயம் எடுத்துக்கிட்ட பின்னே ஒருவனை ஆணாகவோ ஒருத்தியை பெண்ணாகவோ தேவன் படைக்க தீர்மானித்தார். அவங்களை இறுதியாக பெண்ணாக படைக்க தீர்மானித்து விட்டார், பெண்ணாக படைத்து விட்டார். அந்த நிலையில் உங்களை ஆண்டவர் தன்னை அறியும்படியாக அந்த அனுக்கிரகத்தை தந்து விட்டார். மறுபடியும் பிறந்து விட்டீர்கள், நீங்கள் கர்த்தருடைய குமாரத்திகள். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு learn to appreciate your status in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் உங்களுக்கு தந்த இந்த அந்தஸ்தை நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். எல்லாம் தலையில் ஒரு பூச்செண்டை வச்சது போல் மாத்திரமே நினச்சி ஏமாற்றிக்கூடாது. பொறுப்பு. வாசிக்கிறோம், நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். யோசேப்பை பார்க்க போகிறாங்க. யோசேப்புடைய சகோதரர்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு அமர்த்தப்பட்ட பின்னே கொடிய பஞ்சம் அங்கே இஸ்ரேல் தேசத்தில் வந்தோன்னே இவங்க எல்லாம் எகிப்துக்கு வராங்க. போய் அங்கே போய் தான் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு அவன் அப்பா அனுப்புகிறார். இப்போ பிள்ளை வளர்ப்பிலே நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், அந்த கான்செப்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களை பற்றி யாக்கோவுடைய பிள்ளைகளை பற்றி, யாக்கோவுடைய பிள்ளைகள் யோசேப்பை நடத்தின விதத்தை பற்றி இதெல்லாம் நம்ம பெருசாக இப்போது தேவையில்லாமல் யோசிக்கல. ஆனால் அந்த கூற்று, நாங்கள்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரு தாய் மக்கள், நாங்கள் நிஜஸ்தர், இது உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலியில் இப்போ பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாட்டி தாத்தா ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போ தான் குழந்தை பெற்றிருக்கீங்களான்னு பரவாயில்ல, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நீங்கள் நிஜஸ்தர் அப்படின்னு இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் தே ஷுட் பி ஆனஸ்ட். ரொம்ப சீரியஸான விஷயம். இதில் எல்லா குடும்பத்திலையும் குறை இருக்கும், எல்லா குடும்பத்திலையும் அப்படியா இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட். பைபிளை பற்றி நம்ம யோசிக்கிறோம், உருப்புறத்துக்கு வழியை யோசிக்கிறோம், எழுப்புதலுக்கு வழியை யோசிக்கிறோம். இப்படி வேதத்தில் எழுதப்பட்ட சாமானிய குடும்பங்களை அவரே தெரிந்து கொண்ட குடும்பங்களுக்குள்ளே இருந்த எல்லா குப்பை, எல்லா விதமான எடக்கு முடக்கான விஷயங்களை கொண்டு தான், ஏற்ற தாழ்வுகளை கொண்டு தான், அதிலிருந்த ஊழலை கொண்டு தான், அதிலிருந்து தானே பாலிட்டிக்ஸ், அதிலிருந்து தானே வெறுப்புகள், சகோதர பகை, எல்லா விதமான அந்த மனுஷிகத்தை ஜெயித்து தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ஆசாரிய சாம்ராஜ்யமான இஸ்ரவேலர்கள் மத்தியிலும் தேவன் கிரியை செய்த அந்த விதத்தை பற்றி தான், தேவன் நடந்து கொண்ட வழி நடத்தின அந்த காரியத்தை பற்றி, தேவன் அவர்களோடு நடந்த நடையை பற்றி, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். தேவனே மனிதனாக பிறந்து பூமியிலே நம்மோடு நடந்த நடைகள், நம்மை அவருடைய ஆலயமாய் தெரிந்து கொண்ட பின்னே இயேசு பிறந்து மகிமைப்படுற வரைக்கும், ஆவியான ஊற்றப்படுகிற வரைக்கும் நம்மை தேவன் ஆலயமாக தெரிந்து கொண்டது பிரகடனமாகவில்லை. அது வரைக்கும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் வச்சு 3 நாள் உயிரோடு எழுந்து திரைச்சீலை 2 கிளிகிற வரைக்கும் தேவாலயம்தான் பெரிய விமர்சையான விஷயமாக உலகம் முழுசும் பேசப்பட்டது. அதை தான் இன்னும் தொங்கிட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேல் ஜனங்க, இன்றைக்கி இருக்கிற ஜனங்க.
ஆனால் ஆண்டவர் மாம்சமான திரையை கிழித்து புதிதான ஜீவன மார்க்கத்தை ஏற்படுத்தி எல்லாம் தைரியமாக என்கிட்ட வரலாம், இங்கே தான் வரணும், அங்கே தான் வரணும், எருசலேமுக்கு தான் போகணும், அங்கே தான் போகணும் சொல்ல வேணாம். தேவனை தொழுது கொள்கிற காலம் எங்கும் வந்து விட்டது, பிதாவை தொழுது கொள் ஆவியை உண்மையும் தொழுது கொள்கிறார்கள்னு சொல்லி ஆண்டவர் அந்த வாசலை திறந்து விட்டுட்டார். ஸோ இந்த பிரகாசிப்பிக்கப்பட்ட அதிகமான ஸ்லாக்கியங்களும் பாக்கியங்களும் கொடுக்கப்பட்ட அந்தஸ்திலிருந்து இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை யோசித்து பார்க்குறோம். அது டிரான்செண்டன்ட்டுங்கிறாங்கள, காலத்தை தாண்டிய ஒரு கூற்றாக இங்கே நான் பார்க்கிறேன். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும் நெஜஸ்தர்கள், நாங்கள் வேவுக்காரர் அல்ல. ஸோ இது வரைக்குமே எப்படி கவனமாக வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கவனத்தை கூட்டிக்கோங்க. இது வரைக்கும் கவனமே இல்லாமல் வாழ்ந்தீங்களா, இனிமேல் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. தீர்க்கமான வார்த்தை, ரொம்ப தீர்க்கமான மண்டையில் அடித்த வார்த்தை, பச்சை மரத்தில் ஆணி பாஞ்ச வார்த்தை. கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு சொல்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. உங்கள் பிள்ளைங்க ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக நிஜஸ்தராக இல்லைன்னா கதைக்கு ஆகாது. வெட்டித்தனமாக கனவு கண்டுட்டு ஒப்பாரி வச்சு கடவுளை ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, ஐ டெல் யூ ஆன் யுவர் ஃபேஸ். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நிஜஸ்தராக வளர்க்கணும், உங்கள் பிள்ளைங்க நிஜஸ்தராக இருக்கணும். அவங்க நிஜஸ்தராக இருந்தாங்க இல்லை, அது நம்முடைய விமர்சனம் இல்லை. இன்னும் அவங்க தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க யோசேப் யாருன்னு. ஆனால் நடந்துருச்சு, பல வருஷம் உன்னோடிச்சு, ஏறக்குறைய 18-17 வருஷம் ஆயிடுச்சு. அவன் உயிரோடு இருக்கானா எல்லாம் தெரியாது, அப்பா மறந்துருப்பா, சம்பவமே மறந்துருச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியாது. இப்படின்னா எல்லாம் அப்படி தான் நினைக்கிறோம். அப்படியே ஆஸ் டேஸ் கோ பை திங்ஸ் வில் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறோம். காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். நோ 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 நோ, we carry our shadows. பிதாக்குடைய அக்கிரமங்களை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். அதாவது ஒப்புரவாகி பாவ அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பாத வரைக்கும் அது வாழ்விலே வில்லங்கமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு விதைப்பு. நம்முடைய ஒவ்வொரு வாயின் வார்த்தையும், நம்முடைய நடக்கையும், நம்முடைய எண்ணங்களும், போக்கும் வரவும் காரியங்களும் ஒரு விதைப்பு. இட்ஸ் ஆல் அ சீட் we are sowing. We constantly find ourselves in the cyclic effect of sowing and reaping. விதைப்பும் மறுப்பும் என்கிற ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. முற்பகல் செயின் பிற்பகல் விளையும். நம்முடைய விளைச்சலை நீதியின் விளைச்சலாக வர்த்திக்க பண்ணுவதற்கு தேவன் நீதியை உள்ளே நிலைநாட்டுகிறார், புகுத்துகிறார். அநீதிகளான அநீதிமான்களாய் துன்மார்க்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். பாவிகளான நம்மை ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். அவருடைய நீதியை நம்மேல் பாராட்டுகிறார். He imputes his righteousness upon us. நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். அன்றைக்கெலாம் அவங்க தான் அந்த மாதிரி பொறுப்பு. அது தாயின் உறவு இல்லாமல், ஒரு பெண்ணின் உறவு இல்லாமல், மனைவி உடன்படிக்கையின் மனைவியின் உறவு இல்லாமல், அது ரொம்ப தலைப்பாற விஷயம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். வேசி பிள்ளை இல்லை. வேசித்தனம் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் கழிச்சிலேருந்தே உலகத்தில் இருந்ததாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ உடன்படிக்கையின் மனைவியின் மூலமாக பிறந்த பிள்ளைகள் தான் போனஃபைட் சில்ட்ரன். நாங்கள் ஒரு தகப்பனின் பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர். தட்ஸ் சம்திங் வெரி லவுட் அண்ட் கிளியர். ஏன்னா அன்றைக்கெல்லாம் பாலிகேமி இருந்தது, பலதார மனங்கள் இருந்தது, பலரை திருமணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அது ஆண்டவர் உடனே நிறுத்தலை. ஆனால் அப்படி பலரை மணந்திருந்தாலும், பெண்களை மணந்திருந்தாலும், வேசித்தனத்தை விபச்சாரத்தை தேவன் காரி துப்பினார், தண்டித்தார், சிட்சித்தார், தட்டி கேட்டார். கண்சாடையாக இருக்கல, விதைச்சதை அறுக்க தேவன் காரியங்களை செய்தார். அன்புக்குரியவர்களை யோசிங்க, கீப் திங்கிங். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன் far and near. நாம்
அதனால தான் தாவீது அங்கே சொல்ல முடிந்தது. சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்ததோ. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். சரியா தப்பாக சொல்லிடக்கூடாது, கர்த்தாவே ரெக்கார்ட் ஆகுது. ஏசு ரத்தஞ்சு. லெட் மீ கோ டு த புக் ஆஃப் சாம்ஸ் 51. நான் துர்க்குணத்திலே உருவானேன். என் தாய் பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். சென்ஃபுல் தான். இந்த கர்ப்பந்தரிப்பது பாவம் அல்ல, பாவிகளாக தான் இருக்கிறோம். ஆமாம், 51 வந்துச்சு, அதான் நான் வாசிச்சேனே. ஸோ கவனிங்க 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 கவனிங்க. இப்போ தான் ஒரு குறிப்பு வாசித்தோம். சடங்காச்சாரங்கள் ரொம்ப ஆச்சாரமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே அது ஒரு பெரிய கண்ணி. பார்த்துக்கோங்க. கிருபையில் தான் வாழணும், கிருபையை பற்றி கொண்டு தான் வாழணும், இரக்கத்தை பற்றி கொண்டு தான் வாழணும். ஆனால் சுத்தமாக தான் வாழணும், சுத்தபத்தமாக தான் வாழணும், அப்பழுக்கற்றவளாக தான் வாழணும். blameless living. It is a discipline. It's a choice, daily, hourly basis, nanosecond basis. ஐ திங்க் நேத்திக்கோ முந்தா நேத்திக்கோ ஒரு டிபேட்டு நான் பார்க்க நேர்ந்தது. தேவ கிருபை பர்ஃபெக்ஷனை பற்றி தான் சரியான வேத பண்டிதர்கள் 3-4 பேர் சரியாக பேசுகிறாங்க. கடைசியில் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. வேதம் சொல்லுது, உன் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீயும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவாயின்னு. ஸோ பைபிள் சொல்லுது பூர்ண சர்க்குணராக இருக்க முடியும். சபையை ஆண்டவர் பூர்ணப்படுத்தி தான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்காரு. கரைதிரையற்ற மாசற்ற கன்னிகையா. அதனால் பூமியிலலாம் நம்மளாம் பர்ஃபெக்ட்லாம் இருக்க முடியாது, அதனால் இப்படி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்போவே தேவனை உங்களுக்கு கையாளாத சாமி, எங்களை நீங்கள் பூர்ணப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நம்ம படிச்சுட்டு இவ்வளோ அனுபவத்தை பெற்றுட்டு இன்றைக்கி உலக போக்கு அப்படி போது. எல்லாம் அந்த மனித நேயம், இந்த டாலரன்ஸ், ஆல் அண்டர் த நேம் ஆஃப் டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை என்கிற போர்வையில் குப்பையை நம்ம சகிக்கிறோம், பாவத்தை சகிக்கிறோம், தீட்டை சகிக்கிறோம். தீட்டெழு ஒன்றும் பரலோகத்தில் பிரவேசியாது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, இல்லை இல்லை ஏசு பரவாயில்ல, இந்த தீட்டெல்லாம் எடுத்துக்குவார், இந்த கரையெல்லாம் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கவனிக்கிறீங்களா? தேவனத்தில் அந்த என்ன சொல்கிறது, உத்தரவாதம், அந்த கவனம் இருக்குது. தன்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவதை தேவன் பெரிய கிரைமாக பார்க்குறாரு. தேவ தூஷணங்கிறது அதான். blasphemy is a mortal sin. It's a sin unto capital punishment. அவனை கல்லெறிந்து கொல்லுங்கள்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிஜஸ்தர், நாங்கள் வேவுக்காரர் அல்ல. கடவுள்கிட்ட ஞானமும் கிருபையும் பலனையும் தைரியத்தையும் பரிசுத்தான வழிநடத்தலையும் கேட்டு நீங்கள் முதல்ல உருப்பட்டுட்டே இருந்துகிட்டே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்குள்ளே காணப்படுகிற பொய், பித்தலாட்டம், மாய்மாலம், வேஷம், அதான் எடுத்தவனையும் உங்கள் பிள்ளை +, நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் தானே பெற்றீங்க, அதை மறந்துடாதீங்க. The children carry your genes at the end of the day. 5 வளையாதது 50 வளையாது. In sin did my mother conceive me. So from the day of conception, there has been some measure of corruption that was passed into the children's genes. அதனால்தான் மறுபடியும் பிறந்தவனை பற்றி யோவான் 1:13 ஆண்டவர் சொல்லும்போது, அதிகாரம் கொடுத்தா தேவனை பிள்ளைகளாகும்படிங்கிறது பிரமாதமான விஷயம், அட்டகாசமான விஷயம். ஆனால் 13ஆம் வசனத்தில் தலையில் கொட்ட மாதிரி புத்தி சொல்ல, அவங்க மாம்சத்தினாலே அல்ல, இரத்தத்தினே அல்ல, புருஷ சுத்தத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஸோ ஹேவிங் பீன் born again, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதுக்கு நீங்கள் தாய் திறப்பின் வாயில் நிற்கணும், புருஷன் திறப்பின் வாயில் நிற்கணும். அங்கே சொல்லணும், உங்கள் பிள்ளைகளை எதுக்காக அர்ப்பணிக்கிறீங்க,
எதுக்காக ஒப்பு கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுத்த பிள்ளைக்காக எப்படி இருக்கிறீங்க? ஞானத்தாப்பன்கிறது ஒரு சாராரான பாரம்பரிய காரியமாக இருந்தது. அவங்க வளர்ப்புக்கு அவங்க காலப்போக்கில் அவங்களுக்கே பிள்ளைகள் வரும், அவங்களுக்கே காரியங்கள் வரும். உங்கள் பிள்ளையை கவனிச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் தான் உண்மையான ஞானத்தாப்பன். உங்கள்கிட்ட இருந்து தான் பிள்ளைகளுக்கு ஞானம் வரணும். லேஸ் பாஸாக உட்காந்து கேட்டுட்டு பேந்த வாழ்க்கையில் முழிக்காதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு மொக்கைய ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. ரொம்ப சீரியஸான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன். பராக்குக்கு இடம் கொடுக்காதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு சொல்கிறத விட, நீங்கள் கேட்குறத விட எனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்காது தான் அமைதியாக மெதுவாக சொல்லிகிட்டு இருக்கேன். மல்கியாவில் சொல்லும்போது இப்படி சில வசனங்களை சொல்லும்போது திருப்பியும் அதுக்குரிய இணை வசனங்களை பற்றி தியானிக்கும்போது தான் என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் எனக்கு சில நேரத்தில் சலிப்பு வரும். நல்லா நறுக்கி விட்டுருவார். அப்புறம் மன்னிப்பு கேட்டு, சரி கொடுக்குறத கொடுங்க, வாங்கிக்கிறேன், புத்தியை கொடுங்க, உட்படுறதுக்கு வழியை கொடுங்க. இப்போ நான் இது கரகண்டா ஞானி மாதிரி சொல்லலை. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப அப்படியே நடுக்கமாக தான் இருக்குது. மல்கியா 2ஆம் அதிகாரம். எல்லாம் ஏன் கேட்குறதுல எல்லாம் பெரிய கில்லாடிங்க. பெருசுங்களும் அதான் கேட்குதுங்க, சிறுசுங்களும் அதான் கேட்குதுங்க. கேள்வி கட்டைங்களும் அப்படி தான் இருக்குதுங்க. ஏன் தான் கேட்குறதுல ஒன்றும் யாருக்கும் அந்த ஒப்பாரி ஓயலை. 14ஆம் வசனம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூர்ணமாய் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். டிவோர்ஸ்ங்கிறத விவாகரத்துங்கிறது நம்ம ரொம்ப அடிக்கடி என்ன யோசிச்சு இப்போ மைண்டில் ஒரு மாதிரி ஒரு படிமானம் ஆயிடுச்சுன்னா, சட்டப்பூர்வமான ஒரு பெண்ணத்தை ஒதுக்கி வைக்கிறது. அது பத்திர எழுதி போய் பதிவு செய்து அந்த மாதிரி விஷயத்துக்கு இட்ஸ் ஓகே. ஆனால் டிவோர்ஸ் அங்கே ஆரம்பிக்கிறது இல்லை, துரோகத்திலே ஆரம்பிக்குது. நார குணம், நார புத்தி, துர்புத்தி, அந்த பச்சார வேசித்தன எண்ணம், கள்ள உறவு, கள்ள நோக்கம். வீட்டுக்குள்ளேயே சட்டப்பூர்வமாக ஒன்றா தான் இருப்போம், ஆனால் மன ரீதியிலே சரீர ரீதியிலே பிரிந்து வாழ்வோம். வில் பி ஃபவுண்ட் டு பி அண்டர் ஒன் ரூஃப் but will be so apart from each other. வடதுருவம் தென்துருவமாக இருப்போம். யோசித்து பாருங்கள். கீப் திங்கிங். கீப் திங்கிங். Children watch 24/7. If not 24/7, 16 hours, 8 hours at least. இயேசுவின் சந்ததியை பற்றி தான் அங்கே தீர்க்க தரிசனமாக மல்கியாவுக்கு சொல்கிறாரு. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே. நம்மக்கிட்ட ஆவி பரிபூர்ணமாக இல்லை, நாங்கள் அப்படி தான் இருப்போம்னு சப்பக்கட்டுக்கு தேவன் எழுதலை. அதுக்காக தானே கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர், நாம் அவருடைய உடன் சகோதரராக தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் ஆஸ் அ உமன் அண்ட் ஆஸ் அ ஒய்ஃப். டூ யுவர் ஹோம்ஒர்க் இன் த ஃபேமிலி. பெண்களும் துரோகம் இழைக்கத்தான் செய்கிறாங்க, ஆண்களும் துரோகம் இழைக்கத்தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி குறிப்புகள் சகட்டு மெயினாக நம்ம ஜாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நேற்று கூட அந்த இடத்துல ஒருத்தர் வரும்போது மாமியார் பழி தீர்க்கிறதுக்காக மாமியார் பழியை மருமகன் தீர்க்கிறான் ஒருத்தையை கட்டிக்கிட்டு. அது என்ன, எனக்கு அது கேட்கவே சங்கடமாகிடுச்சு. நீங்கள் நேராக ஜெப குறிப்புக்கு வாங்க, அதை நம்ம கட்டி ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் கிளம்புற வேகத்தில் இருந்தோம்.
எனிபடி கேன் பிகம் டெவில். அந்த மாதிரி காலத்தில் இருக்கும். ஆண்கள் பெண்கள், பெண்ணுன்னா பேய் இறங்குன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இனி எவன் மேலேயும் பேய் வருது. ஓ டியர் கிரைஸ்ட். ஸோ லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். நாங்கள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். எங்கள் பிள்ளைகள் நிஜஸ்தர், நாங்கள் வேவுக்காரர் அல்ல. ஆர்பிஎம் பெண்களே, கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் பயபக்தியோடு நடுக்கத்தோடு எனக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சமான தாழ்மையோடு சொல்கிறேன், ஃப்ராடுகளை வளர்க்காதீங்க. நீங்கள் ஃப்ராடாக உங்கள் ஃப்ராடுகளை உங்கள் பிள்ளைகளை வளர்க்காதீங்க. உலகத்தில் நீங்கள் எதை வேணால் கட்டி காத்திருக்கலாம், பரலோகம் வந்து சேரத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருந்தால் ஒரு நொடிப்பொழுதில் மர்வம் ஆகிறதுக்கும் பிள்ளைகளை ஆயத்தமாக்குங்க. நீங்கள் மர்வம் ஆகணும். செத்து இருந்தால் பாதாளமே ஜெயமேங்கன்னு சொல்லி மரித்தோரின் உயிரோடு எழும் தகுதி நீங்கள் பெறணும். இதுக்கு தான் இந்த சபை. இதில் நான் தான் முதல்ல. எங்கள் அம்மா அப்பா சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க. நீங்கள் உருப்படுங்க. தோத்திரம் லூயா. தாத்தா பாட்டி சரியில்லைன்னு சொல்லாதீங்க. நமக்கு வம்சாவளியே இயேசுவிடத்தில் தான் ஆரம்பிக்குது. நம்ம வம்சாவளி இருக்கிறதுலையே மோசமான வம்சாவளி இருக்கட்டுமே, காயினின் வம்சமாக இருக்கட்டுமே. மறுபிறப்பாலே நாம் அந்த அந்த தலைமுறையை ஆண்டவர் துண்டிச்சிட்டார். கேட்குறான் பாருங்கள், அவனோட சதி. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். பிறப்பு சான்றிதழ் இல்லைன்னா, இந்தியன் இல்லைன்னா, அதனால் எல்லோரும் விரட்டலாம். அவனோட அந்த நார புத்தி துலுக்கனையும் கிறிஸ்தவனையும் நாட்டை விட்டு விரட்டணும். அதான் அவனுடைய நோக்கம். புத்தர்களை விரட்டணும். அவங்க யார் அவங்க இந்துக்கள் நினைக்கிறாங்களோ, சன்சத சாயில் நினைக்கிறாங்களோ, அவங்க இல்லாத யாருமே இந்தியா விட்டு வெளியே போகணும். அதுதான் அவங்களுடைய எண்ணம். அதுக்கு தான் இந்த சட்டம். சட்டத்தை ஆண்டவர் நீக்கலை, சட்டத்தை நிறைவேற்றினார். ஆமாயா, நீ வந்து காட்டு ஒலிவ மரம், உனக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் பரவாயில்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த நல்ல ஒலிவ மரத்தில் வெட்டி நான் ஒட்டு மரமாக உன்னை சேர்த்துருக்கேன். கீழே இருந்து திரும்பியும் வேர்லேருந்து அந்த சாப், அந்த உயிர் நீர் போய் 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 உன் கிளை ஒட்டு கிளையிலேருந்து நல்ல தரமான இந்த திராட்சை செடியினுடைய சாரம் உன்னில் பாயும்போது உன் குணம் மாறுன்னு தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்ம லைஃப்பில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டே இருக்கணும், விரும்பிகிட்டே இருக்கணும். இதுக்கு தான் ப்ரேயர், இதுக்கு தான் பைபிள் ரீடிங், இதுக்கு தான் தேவ சிந்தை, கிறிஸ்டின் சிந்தை. இன்றைக்கி அதெல்லாம் இல்லைன்னா எல்லாமே உள்ளே நுழைஞ்சிருது. எப்பயுமே பைபிள் கைமா இருக்க முடியுமா? இதுவும் உலகத்தில் இன்னைக்கு நேற்றுக்கல, அந்த காலத்துலேருந்தே தான் பேச்சு. எப்பயுமே எல்லாமே பைபிளால் முடிச்சிடுமா அப்படின்னு நம்ம மற்றதெல்லாம் உங்களுடைய திறமையால் செஞ்சு முடிச்சிட்ட மாதிரி யோசித்து பாருங்கள். நம்ம திறமையால் செஞ்சு முடித்தது எதுவுமே இன்னுமே தொக்கி தான் இருக்குது, அரைகுறையாக தான் இருக்குது, அரைவேக்காடாக தான் இருக்குது. எதுவுமே முழுமை பெறலை, எல்லாமே பத்தாக்குறை தான் இருக்குது. நினச்சேன் கை கட்டினது வாய் கட்டல, ரொம்ப தூரமாக இருக்குது. அதான் இன்றைக்கி கோயிலுக்குள்ளே வந்தோடனே ஆண்டவர் வார்த்தையை சொன்னார். நானும் அப்படி அடிக்கடி யோசிப்பேன். வீட்டில் அவ்வளோ நேரம் காலங்காத்தாலேருந்து உட்காந்துருக்கேன். அப்பையும் சில நேரத்தில் பேசுகிறேன். அப்போ பேசாத இங்கே வந்து பேசுனேன், ஏன் இங்கே பேசக்கூடாதா அப்படின்னு கேட்பார். சரி, சாரி, சொல்லுங்கள், பேசும்போது கேட்டுக்கிறேன். தோத்திரம். எங்கே வேணால் தேவன் பேசுவார், யாரை கொண்டும் பேசுவார். கண்டென்ட்மெண்ட் போதும். 2 காரியம் பேசினார். அதை பற்றி நான் கொஞ்சம் இன்னும் புரிந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். மனம், சோல் அண்ட் கண்டென்ட்மெண்ட். கர்த்தருடைய வார்த்தையில் தான் நம்ம பலப்பட முடியும். 4 பேர் நமக்கு அனுதாபம் தெரிவித்து, 4 பேர் நமக்கு ஆதரவாக இருந்து, 4 பேருடைய நல்ல பேரில் மதிப்பில் நம்ம இருக்கிறோம், 4 பேர் நம்மளை சுற்றி பக்கபலமாக இருக்கிறாங்கங்கிறது நம்மளை வந்து சாத்தான் நமக்கு செய்கிற பெரிய ஏமாத்தம். இன்றைக்கி ரொம்ப தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், தீர்க்கமாக சொல்கிறேன், முழு சபைக்கு தான் சொல்லணும். திருப்பியும் தேவனை ஞாபகம் தரணும், ஆர்பியத்துக்கும் சொல்லணும்.
நீங்கள் தான் ஒவ்வொரு குடும்ப நிர்வாகிகள். உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்தன் சரீரத்தில் ஒரு அங்கமாக இருந்தீங்கன்னா சக அங்கங்களுக்கு நீங்கள் உடனே இதை கடத்திடணும். இயேசு உயிரோடு எழுந்தான்னு பெண்களுக்கு தான் முதல்ல சொன்னார், உடனே அதுங்க போய் போட்டு விட்டுச்சிங்க. தோத்திரம். அது மாதிரி தான் நீங்கள் சரி என்னென்னா வாசிக்கிறோம். ஆமாம், 31ஆம் வசனம். ரோமருக்கு எழுதினோம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அல்லேலூயா. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கணும், நீங்கள் தேவன் பட்சத்தில் இருக்கணும். சும்மா கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு வலது பாஸ், இதுவெல்லாம் சொல்லிக்கிட்டே ஏமாற்றிக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறது ஏமாத்தன்னு சொல்லலை, வசனத்தை சொல்கிறீங்க. ஆனால் வசனத்தை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரே என்னை கைவிட்டார்னு நாளைக்கு சுணுங்கக்கூடாது. தோத்திரம். நீர் இங்கே இருந்திருந்தீரானால் அப்படின்னு ஒரு புகார் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமே இல்லை. கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களை கைவிட்டுட்டாலும் இமைப்பொழுது கைவிட்டேன்னு ஒரு வசனம் எழுதியிருக்காரு. அப்போ தான் விட்டுட்டார்னு அர்த்தம். சத்தமே இல்லை. Praise the Lord. So God never lets you down. அவர் இன்னொருத்தருக்கு முன்னாடி அவங்க கையை பிடிச்சிருக்காருன்னு காமிக்கணும் அவசியம் இல்லை. ஆமாவா? இன்றைக்கெலாம் ரொம்ப அப்படியே நம்ம நகம் சதயமாக இருக்கணும், நாங்கள் புருஷன் மணி அப்படி அன்பாக இருக்கணும், இல்லை கையை கோத்துட்டு தான் போதுங்க, அப்படி தான் அது அன்றைக்கெலாம் எதாவது நம்ம பார்த்தோமா நம்ம தாத்தா பாட்டிங்களா அப்படிலாம் உண்மையே கிடையாது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருப்பார், இந்தம்மா ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கோம். 2 பேருக்குமே அதுவே ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் நான் நினச்சி ரொம்ப அப்படியே சோத்திரம் ஆண்டவரே, எப்படிலாம் நம்ம மேக்கப் பண்ணுறோம், ஒன்றும் தர மாட்டேங்குது. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எதுவுமே நமக்கு தூரம் இல்லை, எல்லாமே நமக்கு சமீபம் தான். பிரைஸ் தி லார்ட். திங்க் ஆஃப் தட். இது பிரசங்க வாக்கியத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லலை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆண்டவரின் உள்ளத்தை அறிவார். சும்மா சொல்லிகிட்டே இருக்கணும், ஏமாற்றிட்டு இருக்கணும். எவ்வளோ பேர் உள்ளத்தில் ஒரே பள்ளமும் குள்ளமுமா இருக்குது. நீங்கள் எவ்வளோ நிரப்ப வேண்டியிருக்கு? ஏன் இப்படி பதறீங்க? How much you can do in spite of your fill or your spill. நாங்கள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், நாங்கள் வேவுக்காரர் அல்ல. விசாரித்தறிவது வேறு, பீராயிறது வேறு. சத்தமே இல்லை. அதான் நேற்றுக்கு அந்த பாஸ்டரை போட்டு விட்டாரா? ஆமாம், விசாரிக்கிறது வேற, பீராயிறது வேற. பீராயிறது உங்கள் வேலை இல்லை. தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். உங்களுக்கு ஒரு வேலை வருது, உங்களுக்கு ஒரு தேவை வருதுன்னா விசாரித்து கேட்குறது நல்லது. டோன்ட் யூ பி இன்ட்ரெஸ்டட் இன் அதர் பர்சன்ஸ் லைஃப். ஆனாலும் ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் தான் வரிஞ்சு கட்டிகிட்டு போய் நிற்கணும். ஆமேன். ஒருத்தன் கனவு சொல்ல போக அவனை காலி பண்ணனே சதி பண்ணி அவனை விற்று போட்டாங்க. இந்த ஒரு குறிப்புக்கே மணி அடிச்சிருச்சு. நாங்கள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். ஆமாவா இல்லையா? நம்ம பெற்றவங்கள விடுங்க, நமக்கு ரொம்ப வேணும்னா துட்டுனா தான் இன்றைக்கெலாம் அம்மா அப்பா வேண்டியிருக்கு. அம்மா அப்பாவோட பென்ஷனை வருதா, அம்மா அப்பா வச்சுக்கலாம். பெருசு பெருசு கிளம்ப உட்காரு. கர்த்தரை நம்மளை இன்னும் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்கல. இல்லைன்னா அவருக்கு இருக்கிற அவமரியாதை இயேசுக்கு நடந்ததோட மோசமாக இருக்கும். கர்த்தரையே ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவோம்.
என்ன கவனிங்க, தெரியும் சகிக்காத செய்தி தான், என்ன பண்ணுறது. நாங்களெல்லாம் ஒரு தாப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், நாங்கள் வேவுக்காரர் அல்ல. ஏன் சபையில் அலை பாயுதே, கொலை பாயுதே? சிரிக்காதீங்க, சிரிக்கிறதுக்கு சொல்லலை. அவன் தண்டவாளத்தில் எத்தனை தெரியும். Why? Because there's no quality. Why? வேவ் பார்க்குறது. Why do you care about others? அவங்க வாழணும்னு நினச்சி கரிசனையாக இருக்கிறீங்க. Tell me on my face. என் மூஞ்சியை பார்த்து சொல்லுங்கள். அவங்க வாழணும்னு சொல்லி மற்றவங்க மேலே நீங்கள் கரிசனையாக இருக்கிறீங்க. Shame on us. Shame on us. எப்படி அவளுக்கு இது வந்துச்சு, எப்படி இது அவனுக்கு வந்துச்சு, இதில் என்ன? You want to compare. கடவுள் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆசிரியச்சு வைக்கிறாரு, ஒப்பிட்டு பார்த்து வைக்கிறாரு. உனக்கு இது கொடுத்தா உனக்கு நல்லா இருக்கும்ப்பா, இதான் உனக்கு அழகு, அதை உனக்கு தரேன். உனக்கு இது கொடுத்தா அழகுப்பா, இதான் உனக்கு தரேன். ரெண்டுமே அழகு தான். ஆனால் நமக்குள்ளே தான் சண்டை. அது ரொம்ப பெருசாக நினச்சிட்ருக்குற அதீன்னு. இவன் பெரிய என்னது மன்மதன் நினச்சிட்ருக்கான். ரெண்டு பேருடைய தப்பு என்ன தெரியுமா? கடவுளை பார்க்காதது தான், கர்த்தருடைய பார்வை இல்லாதனால தான். ஏன் குடும்பத்துக்குள்ளே சண்டை? ஏன் யோசேப்பு அவ்வளோ பொறாமை? எல்லாம் ஒரு தாய் ஒரு வயிற்றுலேருந்து தானே பிறந்த பிள்ளைகள். அது இந்த ஒன்றே ஒன்று பெறுறாங்க பாருங்கள், அவங்க பாடு பெரிய பாடு. அவங்க நினைப்பாங்க எனக்கு யாருமே போட்டி இல்லைன்னு. ஹலோ, தூங்காமல் கேளுங்க, வசனம்தான் சொல்கிறேன், வாழ்க்கையை பற்றி தான் பேசுகிறேன். சும்மா பெஞ்சை சூடேற்றிட்டு வந்து உக்காந்துட்டு நீங்கள் பெரிய நல்லவங்க நினச்சி ஏமாந்து போயிட்டுருக்காதீங்க. ரொம்ப நீதிமான்னு நினச்சி போயிடாதீங்க. காலம் சமீபம். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் தரமாக வாழுங்க, பொறுப்பாக வாழுங்க, பிரகாசமாக வாழுங்க. ஜீவனுக்கீடாக ஜனங்கள் ஆண்டு உங்களுக்கு கொடுக்கணும். God should consider your life. He should respect your life. நான் இன்றைக்கி சொன்னது எல்லாமே தீர்க்க தரிசனம் தான், ஒன்று கூட தரையில் விழுறதில்ல. எழுதி வச்சுக்கோங்க. 2024 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 1 o'clock past 3 minutes. வேவுக்காரர் அல்ல. Train your children to mind their business. அக்காவுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு கேட்க வைக்காதீங்க, தங்கச்சிக்கு என்ன கொடுத்தீங்கன்னு கேட்க வைக்காதீங்க. உனக்கு என்ன கொடுத்தேன் அதை எனக்கு கணக்கு கொடு, அப்படி வளருங்க. Praise the Lord. மூஞ்சிக்கு நேராகவே சொல்லணும், எல்லாரை விட உனக்கு கூட கொடுத்துருக்கேன், ஒழுங்காக நடந்துக்கோங்க, நன்றியாக நடந்துக்கோ, பொறுப்பாக நடந்துக்கோ, அப்படின்னு சொல்லணும். Praise the Lord. That is training. ஒரு நேரத்தில் ஒரு புத்தி, இன்னொரு நேரத்தில் ஒரு புத்தி, ஒரு நேரத்தில் ஒரு பிள்ளை, இன்னொரு நேரத்தில் இன்னொரு பிள்ளை. Nonsense. That's why children are so misplaced in life. They live in a misdemeanor. என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டை தான் சொல்ல வேண்டியிருக்கு. எங்கள் வீட்டில் எப்படி வளர்த்துருக்காங்கன்னா, கழுதை விட்டையில் முன் விட்ட வேற பின் விட்ட வேறையா அப்படி. என்ன இவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க? அப்படிலாம் எனக்கு யோசித்ததில்லை. வளர்ந்தவனை தான் புத்தி வருது, எல்லாம் ஒன்று தான். அது எண்டதுரே நான் தான் ஒரே ஒரு பையன், அதனால் எனக்கு ஒன்றுமே எங்கள் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் எங்கள் வீட்டில் கொடுத்ததா எனக்கு ஞாபகமே கிடையாது. இவனுக்காக யோசிப்புக்காவது பல அவருன ஒரு உடையை அவங்க அப்பா கொடுத்தாரு, எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜான் பிள்ளையானால் அப்படிலாம் கிடையாது.
எங்கள் வீட்டில் கொஞ்சம் நஞ்சம் சலுகைன்னு எதாவது காமிச்சிருந்தா என் தங்கச்சிக்கு மாற்றினா அதான் கடைசி வீட்டில். ஆனாலும் அப்படிலாம் ஒன்றும் ஓரவஞ்சனைலாம் கிடையாது. அதுக்கு அடிக்கடி அழுதா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. பட் ஆனால் டிசிப்ளின் தான். காரியத்துக்கு வாங்க, கதையை விட்டுருங்க. நாங்களெல்லாம் ஒரே தாப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், நாங்கள் வேவுக்காரர் அல்ல. அதை நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். யோசேப் மிரட்டினானா, ஏய் யாரா நீங்கள் அப்படின்னு கேட்டானா, இவங்களே நுழலும் தன் வாயால் கெடுன்னு அவங்களே வாயில் சொல்லிட்டானுங்க. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்பயுமே யூ ஷுட் நோ யுவர் ஐடென்டிட்டி ஆஸ் டு ஹூ யூ ஆர். யார் உங்களை கேட்கறதுனால உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்கே தெரியணும், நான் நிஜஸ்தன், நான் வேவுக்காரன் அல்ல, நான் ஒரு அற்பன் அல்ல, நான் ஒரு நீசன் அல்ல. இது இப்படி குணப்படாமல் நீங்கள் என்ன தான் மேக்கப் பண்ணாலும், எனி அமௌண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங், எனி அமௌண்ட் ஆஃப் ப்ரேயர், எனி அமௌண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அது வேணால் இந்த பத்திரிகை தான் நடத்தினா அதை போடலாம், அவ்வளோதான். யோசேப் எப்படி இருந்தான்? அதுதான் பெரிய ஹோம்ஒர்க் எனக்கு. அத்தனை வருஷம் அம்மா அப்பா விட்டுட்டு, அம்மா ஏற்கனவே இருந்தாச்சு, அப்பா விட்டுட்டு அந்நிய தேசத்தில் அடிமையாக இருந்து, அந்த அடிமைத்தனத்தில் பல வருஷம் இருந்து, ஒரு பர்டிகுலர் டைமில் ப்ரமோட் ஆகி, அவன் இருதயம்லாம் அங்கே தான். அவங்க அப்பா திருப்பி அங்கே வந்தும் அவன் இருதயம்லாம் கர்த்தருடைய தேசத்தின் மேலே தான். இது அடிமைத்தனத்தின் தேசம். இங்கே எலும்பு கூட இருக்கக்கூடாது. நீங்கள் வெளியே போயிடுவீங்க, எனக்கு தெரியும், சாமி கொண்டு போவார் எலும்பு.